ஸ்பெஷலாக வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்கிறேன். தங்கச்சி, நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், இந்த ஊருக்கு வந்தாலே எனக்கு என்ன ரொம்ப ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னா, இதே ஊரில் பழைய சாக்கை பின்னாடி கட்டி போட்டுட்டு இந்த ஊரில் வந்து பழைய பிளாஸ்டிக் பொருட்களை தெருவா பொறுக்கினவன் நான். வறுமையினுடைய உச்சகட்டத்தில் என் குடும்பம் வாழ்ந்துச்சு. எங்க அப்பா இதே ஊர்ல குடிகாரரா இருந்தாரு, நான் இதே ஊர்ல பிச்சைக்காரனா இருந்தேன். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னாடி போயும் அந்த குப்பைகளை உடஞ்ச பாட்டில்கள் எல்லாம் பொறுக்கும் போது அவ்வளவு அசிங்கமா இருக்கும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இதே ஊர்ல நான் இப்ப வந்து நின்று சொல்றேன், அந்த தரிசனம் அப்படின்ற அந்த ஒண்ணுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்காக உயிர் கொடுத்த ஒருத்தர் மட்டும் என் பின்னாடி இருந்தாரு. யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே தூக்கி விடவும் இல்லை, எதுலையுமே இல்லை. ஆனா அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் எனக்கு முன்னாடி இருந்ததுனால இன்றைக்கு அந்த தரிசனத்துக்கு நேரா ஓடுறதுக்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். அதனால எனக்கு என்னமோ இந்த 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 சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்க மேல ஆண்டவர் ஒரு சாதாரணமான திட்டம் இல்ல அம்மா. உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய திட்டம். உங்க மூத்த பிள்ளை மேல, உங்க ரெண்டாவது பிள்ளை மேல, உங்க மகன் மேல, மகள் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு பெரிய திட்டம். இன்னைக்கு நடக்கிறது எதையுமே பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நடக்கிற சிச்சுவேஷனை பார்த்து நீங்க மனசு தளராதீங்க. இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிரும். இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்படத்தக்கது அல்ல அல்ல அல்ல. இது மாறும், இது முடியும், இது சீக்கிரமா முடியும். இது நன்மைக்கு தான். இது உங்களை உருவாக்குறதுக்காக ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு. இது உங்களை சரி பண்றதுக்காக ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை நிறைய பேரை கர்த்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை மாறும் போது இதோ நீங்க வர்றீங்க, உங்க தலை மேல ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நிறைய பேர் உங்களை பிரமிப்பா பார்க்க போறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுவா இவனா அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஆண்டவர் மாற்ற போறாரு. கைகளை மேல உயர்த்தி இயேசுவே முழு பலத்தோடு இயேசுவே 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 இயேசுவே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. ஆமென். ரொம்ப ரொம்ப அழகான பாடல், ஈஸியா நீங்க கத்துக்கலாம். இந்த ஒரு பாட்டை மட்டும் உங்களை பாடி உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஸோ வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்க கண்டிப்பா இந்த பாட்டை பாடணும். நான் நம்புறேன், இந்த பட்டணத்தையே ஆண்டவர் உங்க கையில கர்த்தர் தரப்போறாரு. தேசத்தை ஆண்டவர் உங்க கையில தரப்போறாரு. இந்த சர்ச்சில் இருந்து பெரிய பெரிய மிஷனரிங்க எழும்பணும். இந்த சர்ச்சில் இருந்து அரசாங்க உத்தியோகத்துல பெரிய பெரிய இலக்கு எழும்பணும். இந்த திருச்சபையில இருந்து உலகத்தை கலக்கிறவங்க எழும்பணும். இந்த திருச்சபையில இருந்து எழும்புறவங்க பெரிய பெரிய திருச்சபையை கட்டணும். ஆமென். ஆண்டவர் உங்களை உயரமான இடத்துல வைக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே
உம்மை உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. சொல்லு, நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. முடிஞ்சா கையை உயர்த்தி சொல்லிட்டே இருங்க, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. கையை உயர்த்தி நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே. சொல்லிட்டே இருங்க, பெரிய ஊழியத்துக்கு என்ன நம்புங்கப்பா, பெரிய விஷனுக்கு நீங்க என்ன நம்புங்க ஆண்டவரே. என் பிள்ளைய ஒரு பெரிய காரியத்துக்கு நம்புங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒரு பெரிய காரியத்துக்கு நம்புங்க ஆண்டவரே. எங்க பெத்தேல் சர்ச்ச ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நீர் நம்புகிறதற்காய் எங்கள் ஊழியக்காரரை ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்கார அம்மாவை ஆண்டவரே, எங்க அம்மாவை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்திற்கு நம்புறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுக்கு நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனா நிறைய பேருக்கு முடிஞ்சு, இன்றையிலிருந்து இந்த சபை நாள் அன்றே ரகபோத்த ஆரம்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீ தேசத்திலே பலுகும்படி கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்கினார், கர்த்தர் உனக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த இடம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. ஹalleluya, ஹalleluya. பெருகும்படி பெருகும்படி கர்த்தர் ஒரு இடத்தை உண்டு பண்ணினார். வளரும்படி ஆண்டவர் ஒரு இடத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார், கர்த்தர் உண்டு பண்ணினார். Thank you Jesus, thank you Jesus. நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சபை நாள் அன்றைக்கு இந்த திருச்சபையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த திருச்சபையில எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரருக்காய் ஃபேமிலிக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க நன்றி அப்பா. எங்களுக்கு தந்திருக்கிற பாஸ்டர் அம்மாவுக்காக நன்றிங்கப்பா, எங்களுக்கு தந்திருக்கிற மூத்த அம்மாவுக்காக நன்றிங்க ஆண்டவரே. எங்க பாஸ்டருக்காக ஸ்தோத்திரப்பா. இன்னும் அவங்க தீர்க்காயுசோட வாழட்டும்ப்பா, அவங்க சுகத்தோட வாழட்டும் ஆண்டவரே. இன்னும் அவங்களுக்கு நிறைய ஊழியங்களுக்காக அவங்க செய்யட்டும்ப்பா. நன்றி அப்பா, நன்றி. திருச்சபையில தந்த மூப்பர்கள், திருச்சபையில தந்த வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஆண்டவரே, பின்னாடி இருந்து இந்த ஊழியத்தை தாங்குறவங்க, ராத்திரி பகலா உதவி செய்யறவங்க, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, எந்த வேலையை இந்த ஆலயத்திற்காக செய்தாலும் தகப்பனே அதற்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து இந்த ஆலயத்திற்கு நான் உழைச்சேன், நான் கொடுத்தேன், இன்னைக்கு வந்து பாருங்க ஆண்டவர் என்ன திரளா பெருக பண்ணி இருக்கிறாருன்னு எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லுகிற அளவிற்கு இந்த ஊழியத்துக்கு பின்னணியில நிற்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் இப்பொழுது உம்முடைய கண்கள் பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா.
நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, நீ இழந்ததை உனக்கு திரும்ப தருவேன்னு சொன்னீங்கல்ல, நீ இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு உயர்வான ஒரு இடத்திற்கு நான் கொண்டு போவேன்னு சொன்னீங்கல்ல, உன் கை விட்டு போன எல்லாத்தையும் உன் கையில நான் திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை இப்ப கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே 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 இருப்பதாகப்பா. அந்த சரீரத்துல இந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் சரீரத்துல ஒரு பலன் உண்டாகட்டும். எங்க பிள்ளைங்க போகிற இடத்துல கடினமான கதவுகள் என் பிள்ளைகளுக்காக இப்பொழுது திறக்கப்படுவதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்க முடியாது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். போன வருடங்களிலே, சென்று போன வருடங்களிலே இருக்கிறதை விட இனி வரும் காலங்களிலே ஒரு எழுப்புதல் அக்கினி இங்கே இருந்து பற்றி பிடித்து தேசத்தையே அசைக்கிற அளவிற்கு இப்பொழுது உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இங்கே இறங்கினதற்காய் நன்றி. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார கிரியைகளை, பொறாமையின் கண்களை, எரிச்சலின் கண்களை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Thank you Jesus. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கிருபையாய் அமர்ந்திருப்பதாக. மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise Lord. God bless you. Praise Lord. Praise Lord.